ஒப்புரவு ஒழுகு அப்படின்ற லைனுக்கான அர்த்தம் பார்க்கலாமா? ஒரு ஸ்கூலில் சார் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. நேர்மை அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கிறார். அப்போது கிளாஸில் உள்ள பசங்கள்கிட்ட கேட்குறாங்க, நேர்மைனா என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. எல்லா பசங்களுமே கை தூக்குறாங்க. அப்போது முன்னாடி உள்ள ஒரு பையன்கிட்ட எழுப்பி, எங்க நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, கருமை, வெண்மை அந்த மாதிரி நேர்மையும் அது ஒரு கலர் தான் சார் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம், நீ ஏன்டா இப்போ எந்திரிச்ச சொல்கிறதுக்கு, தெரியலைன்னா தெரிலன்னு சொல்ல வேண்டியதானடான்னு சொல்லிட்டு அவனை உட்கார சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உள்ள பொண்ணோட பூஜா அப்படின்ற ஒரு பொண்ணு வச்சுக்கலாம். அந்த பொண்ணோடைய பேனாவை இந்த பதில் சொன்னா இல்லையா அந்த பையன் தூக்கி தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கிறான். அப்போ இந்த பொண்ணு, சார் என்னோட பேனாவை காணா சார் அப்படின்னு சொல்ல, உடனே சார் சொல்கிறாரு, இப்போ தான் நேர்மைன்னு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே யாருடா இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்ல, அந்த பேனாவையும் வாங்கி கொடுத்துட்றாரு கண்டுபிடிச்சி. அப்போ தான் சார் சொல்கிறாரு, நேர்மை அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பழக்கங்கள் முன்னோர்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்ல வழியில் நடக்கணும். அதுக்கான வழிமுறைகளில் ஒன்று தான் நேர்மை அப்படிங்கிறது. அதாவது பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, அதுதான் நேர்மையாக நடந்து கொள்வது அப்படின்னு சொன்னாராம். ஓகே, ஸ்கூல் விட்டுருச்சு. அவங்க எல்லாருமே ஸ்கூலை விட்டு போய்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. போகிற வழியில் அதில் ஒரு பொண்ணுக்கு கீழே ஒரு பர்ஸ் கிடைக்கிது. பர்ஸை எடுத்து பார்க்குது. அதில் விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்குது, பணம்லாம் நிறையா இருக்குது. கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அந்த பர்ஸை கொடுத்துட்டு, சார் நான் வரும்போது இது கிடந்துச்சு சார், இதில் உள்ள அட்ரஸை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உட்காந்துருக்கு. உடனே அந்த விசிட்டிங் கார்டில் இருந்த நம்பருக்கு அடித்து அவங்களையும் வர சொல்கிறாங்க. வந்தோடனே, சார் உங்கள் பர்ஸு கீழே கிடந்துச்சு சார், எவ்வளோ வச்சுருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பர்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு. அவரும், ஆமாங்க சார், என்னுடைய சம்பள பணத்தை நான் எடுத்துகிட்டு போனேன், மொத்த பணமும் அதுதான் சார், என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதனால தான் சார் நான் எடுத்துகிட்டு போனேன், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்ல, நன்றி நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க, இந்த பொண்ணுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அதாவது நேர்மையாக நடந்துக்கிறது எப்படின்றத சார் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, பாடத்துலேயும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு நேர்மை அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோன்னா இந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்களை பழகிக்கிடுவாங்க. அந்த பர்ஸ் கிடைச்சோன்னே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டான ஆள்கிட்ட போய் ஒப்படைப்பாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பர்ஸ் அவங்களுக்கு உரியவங்கள்ட்ட தான் போகணும் அப்படின்னு நினச்சிச்சு இல்லையா, அதுதான் நேர்மை. அதை தான் நம்ம ஔவையார் ஒப்புரவு ஒழுகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.